இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணி வச்சிருங்க. பிகினர்ஸ் பொதுவா இந்த மாதிரி லேத்ல வேலை செய்யும் போது என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நீங்க ஜாப் செய்யும் போது ஏன் நண்பா இந்த மாதிரி ஜாப வந்து செக்ல புடிச்சிட்டு வேலை செய்யாம சென்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கேளு சொல்லுடிய கல்புட்டி தாங்கவே உம்மையில குடுக்குற உம்மா. இந்த சென்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜாப் வந்து இந்த எட்ஜ், அதாவது இங்க நல்லா கவனிங்க, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் 0-0 ஓடணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார்ல ஓடக்கூடிய ரோட்டார் ஷாஃப்ட். இந்த ரோட்டார் ஷாஃப்ட்ல என்ன கம்ப்ளைண்ட்னா, வாட்டர் சீல் ஓடக்கூடிய இடத்துல தேய்மானம் அடைஞ்சிட்டு ஒரு சில நண்பர்கள் கட் ஜாயிண்ட் போடுவாங்க, ஒரு சில நண்பர்கள் வெல்டிங் பண்ணுவாங்க. இப்போ நான் வெல்டிங் பண்ணிருக்கேன். இப்படி நான் வெல்டிங் பண்ணிட்டு இதை வெறும் செக்ல மட்டும் புடிச்சு நான் த்ரூ பண்ண அப்படின்னா பேக் சைடுல இருக்கக்கூடிய பேரிங் அவுட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அவுட் அடிச்சுன்னா மெக்கானிக் மாட்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மோட்டார் ஹம்மிங் சவுண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்ன்றத கவனிங்க. இங்க பாருங்க, இப்போ செக்ல இந்த பேரிங், அதாவது பேக் சைடு பேரிங்க புடிச்சு இங்க நம்ம த்ரூ பண்றோம். ரெண்டாவது இந்த பேரிங்க பெண்ட் எடுத்து த்ரூ பண்ணிடுறோம். மூணாவது இதை வந்து த்ரூவா அந்த ரெண்டு பேரிங் த்ரூவா வருது. பிளஸ் இதையும் நம்ம வந்து 0-0 வந்து டர்னிங் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஷாஃப்ட் வந்து நம்ம மோட்டார்ல மாட்டும் போது சூப்பரா ஓடுங்க, எந்த விதமான சவுண்டும் இருக்காது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.